மதுரையில் ஜூலை 10ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் ஆடு மாடுகளுக்கான மாடு நடத்துகிறார். நான் தமிழ்நாட்டில் 3 பேரை அரலூசுன்னு வச்சுருக்கேன். ஒன்று சீமான், இன்னொன்று அண்ணாமலை, இன்னொன்று ஆர்.என். ரவி. 3 பேரும் அரலூசு. என்ன பேசுவார்கள் என்றே தெரியாது. இவர்களுக்கு பதிலே சொல்ல முடியாது. ஆடு மாடுகளுக்கு ஒரு மாநாடு நடத்திட்டு மேய்ச்சல் நிலங்கள் எங்கே இருக்கு? மாநாட்டில் ஆடு மாடு மட்டும்தான் கலந்துக்குமா? அதுதான் கேள்வி. ஆடு மாடுகளும் சீமான் கலந்து கொள்வார். இவர் பேசுவார். அவையெல்லாம் எது வேணுமாலும் பேசு. ஆடு மாடுகளுக்கு பேசுவார். ஒரு நாளைக்கு எலிகளுக்கு மாநாடு கொடுக்குவார். என்ன பண்ணுவோம் பேசுவார். தமிழனுக்கு இவ்வளவு மட்டமான தலைமைகள் எல்லாம் அரசியல் கட்சிகளுக்கு தலைமை இருக்கின்ற காலம் ஒன்று வரும் என்று நான் கருதி பார்க்கிறேன். விஜயோட அந்த சுற்றுப்பயணம் வந்து அவர் கை கொடுக்க நினைக்கிறீங்களா? முதல்ல அது ஒரு முட்டாள் ஆரோக்கிய ஞானம் வச்சிருக்காங்க. அவன் பாமகவை கவுத்து விட்டு வந்தவனை இவர் கொண்டாந்து வைத்திருந்தான். அவனை முதலமைச்சராக இருக்கிறேன் ஆக்கி விட்டாரா? அதோடு முடிந்தது பாமக. அதே ஆளை கொண்டாந்து இங்கே ஒன்றும் இல்லை. நீ நடிகர் என்பதனால் கூட்டம் வரும். நயன்தாரா வந்தாலும் கூட்டம் வரும். நீ போன மறுநாள் நயன்தாராவை ஒரு ஊர்வலம் வந்து அவள் ஒரு கட்சி ஆரம்பித்து விட்டால் இதே கூட்டம் நயன்தாராவுக்கு இன்னும் கூடுதலாக வரும். ஆமாம், எல்லா ஆம்பளையும் அங்கே வருவாங்க. அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமாகிய பல கருப்பையா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் ஐயா. மதுரையில் ஜூலை 10ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் ஆடு மாடுகளுக்கான மாடு நடத்த போறோம்னு அறிவிச்சிருக்காரு. மேய்ச்சல் நிலம் காப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி பாக்குறீங்க? நான் தமிழ்நாட்டில் 3 பேரை அரலூசுன்னு வச்சிருக்கேன். ஒன்று சீமான், இன்னொன்று அண்ணாமலை, இன்னொன்று ஆர்.என். ரவி. 3 பேரும் அரலூசு. என்ன பேசுவார்கள் என்றே தெரியாது. இவர்களுக்கு பதிலே சொல்ல முடியாது. இப்போ ஆடு மாடுகளின் மாநாடு நடத்துறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஏன்னா இவர் வந்து முன்பு ஒரு முறை சொன்னார், நான் ஆட்சிக்கு வந்தால் விவசாயிகளை எல்லாம் அரசு ஊழியர்களாக அறிவித்து அவர்களுக்கு போனஸ் எல்லாம் கொடுப்பேன். அவர்களை அரசு ஊழியர்களாக நியமித்து சம்பளம் கொடுப்பேன், போனஸ் கொடுப்பேன். ஏன்டா முக்கால்வாசி பேர் நிலம் வைத்திருக்கிறேன். 2 ஏக்கரோ 1 ஏக்கரோ அரை ஏக்கரோ வைத்திருக்கிறேன். அவன் நிலத்தையெல்லாம் என்ன செய்வேன்? அவனுக்கு அரசு ஊழியருக்கு அப்படி நிலத்தையெல்லாம் எடுத்துக்கொள்வாயா? அரசு சொத்தாக ஆக்கி கொள்வாயா? பிறகு அவர்களுக்கு சம்பளம் கொடுப்பாயா? அவன் வசதியாக இருந்தேன் வசதியற்று கூலியாக மாறிவிடுவான். இது என்ன கருத்து என்று பேசுகிறார் இந்த ஆள்? என்ன விவசாய கூலிகளுக்கு நான் ஒரு பாதுகாப்பு தருவேன் என்று சொல், ஒரு நிலமும் இல்லாதவர்கள் அதையெல்லாம் விட்டு அதை எப்படி கொடுப்பாய்? எப்படி கொடுக்க முடியும்? அவர்களுக்கு கூலி கிடைக்கும். விவசாயிகளை நான் பென்ஷன் வேறு கொடுப்பாராம். ரொம்ப அநியாயம். அவர்களை அரசு ஊழியர்களாக அறிவித்து விவசாயிகளை பென்ஷன் வேறு கொடுப்பார். என்ன செய்ய முடியும்? நோட்டை அடித்து கொடுப்பதா? அது பொருளாதாரத்தோடு சம்மந்தம் இல்லையா? பிறகு அந்த நோட்டுக்கு மதிப்பே இருக்காது. அது மாதிரி இவர் வந்து இந்த மாதிரி நிறைய சொல்லுவார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க எப்படி சொல்ல முடியுதுன்னு. இப்போ கிளம்பிட்டார். ஆடு மாடுகள் தான் செல்வம், மாடல்ல மற்றையவை அப்படிங்கிறத மாடுன்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காருன்னு சொல்கிறார். அந்த மாடு என்பதே செல்வம். அதனால் அவர் செல்வத்தை மாடு என்று குறிப்பிடுகிறார். பழைய காலத்தில் மாடல்ல மற்றையவை, கேடில் விளைச்செல்வம் கல்வி, மாடல்ல மற்றையவை என்று அவர் சொல்வது அதுதான் செல்வங்களில் பெருஞ்செல்வம். மாடு என்பது தான் ஒரு காலத்தில் செல்வமாக கருதப்பட்டது. அதனால் செல்வம் என்பது என்னும் சொல்லே மாடு என்கின்ற, மாடுதான் செல்வம். அந்த நிலை இப்பொழுது மாடு செல்வம் இல்லை இருந்தாலும் மாடுகளை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நம்மை அண்டி வாழ்கிற எல்லா உயிரினங்களும் வாழ வேண்டும் என்பது தான் மனிதனுடைய. அதனால் காடுகளை வளர்க்குறோம், புலிகளை பாதுகாக்கின்றோம், யானைகளை பாதுகாக்கின்றோம். இதெல்லாம் சரி. ஆனால் இவர் ஆடு மாடுகளுக்கு ஒரு மாநாடு நடத்தட்டும். மேய்ச்சல் நிலங்கள் எங்கே இருக்குது? அந்த மாநாட்டில் ஆடு மாடு மட்டும்தான் கலந்துக்குமா? அதுதான் கேள்வி. ஆடு மாடுகளும் சீமான் கலந்து கொள்வார். இவர் பேசுவார். அவையெல்லாம் செவியாட்டக்கு இல்லாமா. அதாவது மாணிக்க வாசகருடைய பாட்டை கேட்டால் ஆடு மாடுகளும் கூட செவியாட்ட கூட திறன் இல்லாமல் ஓய்ந்து கிடக்குமா. அவ்வளோ புரியும் போல இருக்கு அந்த இசை. செவியாட்டக்கு இல்லாவே காதுகளை அசைப்ப, அது மாதிரி இவர் பேசுவான். அவரெல்லாம் கேட்கும், எல்லாம் புரியும். அதனால் என்ன அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா ஆடு மாடுலாம் பின்னாடி இருக்குது. அதுக்கு முன்னாடி தான் பேசிக்கிட்டு இருக்காரு. அது இந்த இனத்துக்கு தலைமை தாங்க வேண்டிய ஆள் தான் அவர். ஆனால் என்ன நினைக்கிறேன்டா, மேய்ச்சல் எல்லாம் வேண்டும் என்க எல்லாம் கொஞ்சம் தான் இப்போ அரசாங்கம் கையில் நிலம் இருக்குது.
எல்லாம் தனியார்கள் கையில் இருக்கிறது, மீதி எல்லாம் ஆக்கிரமித்து ஓய்த்து விட்டார்கள். இது என்ன மேய்ச்சல் நிலம் எங்கிருந்து உண்டாக்கு? காடுகளை எல்லாம் அழிக்கக்கூடாது என்பதே விலங்குகளுக்கு பாதுகாப்புக்காக தான். சும்மா எதையாவது சொல்கிறார். அவைகளுக்கெல்லாம் ஓட்டு இருக்குன்னு இவருக்கு எவனும் சொன்னானோ என்னமோ தெரியல. என்ன எல்லா இந்த கிறுக்கர்களுக்கு என்ன வேண்டுமானாலும் பேசுவார்கள். அதனால் ஆர்.என். ரவியும் சீமானும் பேசி நம்ம பதில் சொல்வது என்று ஆரம்பித்தால் நாம் அவர்கள் நிலைக்கு போயிடுவோம். அரைக்கிற்கு ஆய்வு 8% ஓட்டு வச்சிருக்காரு இல்லையா? அதான் அப்படி நம்ம நாட்டில் விழுகிறது பாருங்கள். இவருக்கு விழுகிறது என்று சொல்ல முடியாது. அவர்கள் இருவருக்கும் போடுவதில்லை என்கின்றவர்கள் யாருக்கு போடுவது என்று ஒரு காலத்தில் விஜயகாந்துக்கு போட்டார்கள். விஜயகாந்த் இல்லாத போது வேறு யாருக்கு போடுவது என்று இவருக்கு போட்டிருக்கார். இப்பொழுது விஜயகாந்தை இடத்துக்கு வருவதாக இதற்கு பிறகு இவர் என்ன ஆவார் என்று சொல்ல முடியாது. இப்போ அந்த மாற்று ஓட்டை, அதாவது கேள்வி கேட்பாடு இல்லாமல் எதிர்த்தரப்பு ஓட்டு ஒன்று விழுகிறதே, அதை பெறுவதற்கு இப்பொழுது விஜய் வந்திருக்கிறார். அதனால் இவருடைய நிலை என்ன என்று அதுக்கு பின்னால் தான் தெரியும். என்ன இதை கேட்பதற்கு ஒரு கூட்டம், இளைஞர்கள் கூட்டம் இருக்கிறது என்று சொன்னால் இது வியப்பாக இல்லையா என்று கேட்கும். எவ்வளவு அறிவோடு எவ்வளவு யோசித்து முரண் இல்லாமல் பேச வேண்டும் என்றெல்லாம் நான் சிந்தித்து விட்டு பேசுவேன். அது நம்ம பேசுவதற்கு இது முரண் நிலையா என்று அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. எது வேண்டுமானாலும் ஆடு மாடுகளுக்கு பேசுவார், ஒரு நாளைக்கு எலிகளுக்கு மாநாடு கூட்டுவார், என்ன வேண்டுமானாலும் பேசுவார். தமிழனுக்கு இவ்வளவு மட்டமான தலைமைகள் எல்லாம் அரசியல் கட்சிகளுக்கு தலைமை இருக்கின்ற காலம் ஒன்று வரும் என்று நான் கருதி பார்த்ததே இல்லை. பெரிய தியாகங்கள், பேரறிவு, பெரும் படிப்பு, புதிய கொள்கைகளை விதைப்பது. மார்க்ஸு, லெனின் எல்லாம் புதிய கொள்கைகளை சோதனை செய்தார்கள். ப்ராப்பர்ட்டி இஸ் தெஃப்ட் என்று சொன்னான் பிளக்கனவ். ப்ராப்பர்ட்டி இஸ் தெஃப்ட், சொத்து என்பது திருட்டு என்று சொன்னான். எப்படி உனக்கு வர முடியும்? சுரண்டினாலுடைய உனக்கு எப்படி வர முடியும்? எவ்வளவோ இருக்கிறது பேசுவதற்கு. நான் ஒரு 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 படத்தில் உச்சக்கட்ட காட்சியில் ஒரு செய்தி பேச வேண்டியது. அப்பொழுது ஒன்று சொன்னேன், சட்டத்தை பற்றி ஒரு சின்ன டிஸ்கஷன் அதில் வந்தது. நம்முடைய நாட்டில் லா இஸ் எபோவ் ஆல் என்று சொல்கிறார்கள். சட்டம்தான் பெரியது. லா வில் டேக் இட்ஸ் ஓன் கோர்ஸ், தன் போக்கிலே செல்லும். ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லா என்று சொல்லுகிறார். உண்மையா? போபாலிலே அந்த அமெரிக்காக்காரனுடைய தொழிற்சாலை நச்சுவாயுவை கக்கி ஒரே இரவில் போபால் சுடுகாடாகிவிட்டார். பல ஆயிரம் மக்கள் செத்து போனார்கள். அவன் பத்திரமாக விமானம் ஏறி கொஞ்ச நாளைக்கு பிறகு அமெரிக்காவுக்கு சென்றான். அதுக்கு பிறகு 40 ஆண்டுகள் வாழ்ந்தான். நம்முடைய சட்டம் அவனை கடித்ததா? கடைசி வரையில் 40 ஆண்டுகள் நிம்மதியாக வாழ்ந்தான். ஒரு அமெரிக்கனை தொடுவதற்கு அவன் எவ்வளவு அட்டூழியங்கள் செய்தபோது தொடுவதற்கு அப்படி காங்கிரஸ் ஆட்சி இருந்தது. அவர்களுடைய துணையோடு தான் இவன் அமெரிக்காவுக்கு தனி விமானத்தில் சென்று வாழ்ந்தான். அவன் ஹி வாஸ் எபோவ் அவர் லா. சும்மா ஜட்ஜிகள் அவர்களெல்லாம் பேசுகிறார்களே. தூத்துக்குடியில் 13 பேரை ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனிக்காக போலீஸ்காரன் சுட்டான். இந்த 17 பேரையும் கொலை குற்றம் சுமத்து என்று நீதிபதி விசாரணை கமிஷன் சொன்னது. 17 பேரின் மீதும் ஸ்டாலின் கொலை வழக்கு போட்டாரா? அந்த 13 பேர் கொலை செய்யப்பட்டார்களே, அவனுக்கு உயிருக்கு என்ன உத்தரவாதம்? பேச்சுக்கு உரிமை கேட்கிறாய். இந்த நாட்டில் பெரிய புடுங்கி கொண்டு பேசுகிறீர்கள். சுப்ரீம் கோர்ட்டில் பேச்சு உரிமை இருக்கிறது, எழுத்துரிமை. உயிர் வாழவே உரிமை இல்லை என்று சொல்கிறேன் நான். உயிர் வாழவே உரிமை இல்லை. என்ன பெரிய பேச்சுரிமை, எழுத்துரிமை, பெரிய கான்ஸ்டிடியூஷன், பேசிக் லா, ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லா. என்ன பேசுகிறாய்? இந்த 13 பேர் செத்ததற்கு அந்த 17 போலீஸ் அதிகாரியையும் நம்மால் தூக்கிலே போட முடியவில்லை, குற்ற வழக்கில் சம்மந்தப்படுத்த முடியவில்லை என்றால், அதை ஒரு அரசு செய்யவில்லை என்றால், அப்புறம் சட்டத்தில் என்ன இருக்கிறது? நாமெல்லாம் இந்த நாட்டிலே வாழ்வது என்பது, என்னை கேட்டால் என்னை நிரந்தர குடிமகனாக சிங்கப்பூரில் வைத்துக் கொள்கிறேன்னா இந்த திருட்டு பைகளை எல்லாம் விட்டு விட்டு நேர்மையான ஆட்சி நடக்கின்ற அந்த நாட்டுக்கு போய்விடுவேன். அங்கே போய் என்ன செய்யுது எனக்கு ஒன்றும் தெரியாது. இல்லை என்றால் லீக்குவான் போன்ற பெரிய மனிதர்களை ஒரு 10 ஆண்டுகள் இந்த நாட்டை ஆண்டு எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தி விட்டு இந்த நிலத்தை பயிரிட்டு விட்டு ஒழுங்காக்கி விட்டு போங்கள் என்று சொல்லுவேன். என்ன பெரிய பேசுகிற என்னுடைய நாடு, என்னுடைய இது தமிழை, என்ன பூரா முட்டாள்களாக இருக்கிறீர்கள், இல்லை என்றால் அயோக்கியர்களாக இருக்கிறீர்கள். லீக்குவான் போல ஒரு மனிதன் பிறந்தான் அந்த சிங்கப்பூர் சொர்க்கம் ஆகிவிட்டது. ஒரு தப்பு கிடையாது. 12 மணிக்கு ஒரு பெண் நடந்து போக முடியும். காந்தி சொன்னது. என்னை பார்ப்பதற்கு என்னுடைய தமிழாசிரியருடைய மகள் வந்திருந்தார் சிங்கப்பூரில். அம்மா நேரம் ஆச்சு, உன் மகளை வேறு கூட்டி கொண்டு வந்திருக்கிறேன். என்னுடைய ஆசிரியர் மகள் அவர். அதனால காலத்தில் வீட்டுக்கு போகிறேன். சிங்கப்பூரில் 2 மணிக்கு கூட வீட்டுக்கு போகலாம், ஒன்றும் நடக்காது என்று சொன்னான். 15 கிலோமீட்டர் இருக்கிறது என்று. அதனால் என்ன, இங்கே ஒரு பயமும் கிடையாது என்று சொன்னான். அவர் மகள் 2. அதில் நாடு ஒரு பெண் இங்கே மூதாட்டியை கற்பழிக்கிறேன்.
80 வயசு அவள் ஒதுங்குனாலாம் இயற்கையை கழிக்க, அவளை போய் குடிகார போய் அவளை பண்ணி தோட்டத்துக்கு வந்துட்டான். இது மாடுகள் ஒன்று தான் இவங்களுக்கு வசப்படுறது. இதில் எல்லாம் 80 வயசு சிந்தனை இருக்கா ஏதாவது? அதனால் சொல்லுகிறேன், அதாவது வாழத்தக்கதாக நாடு இல்லை, இந்த ஜனநாயகம் சரியாக இல்லை, நம்முடைய சட்டம் சரியாக இல்லை. சட்டம் நான் அதை விடாமல் சொல்கிறேன். எதுக்கு நீதி தேவதைக்கு கண்ணை கட்டி வச்சிருக்க? பாகுபாடு இல்லாமல் யாரையும் முகம் பார்த்து அவள் நீதி சொல்ல மாட்டாள், யாரையும் பார்க்கவே மாட்டாள். கண்ணை கட்டி கொண்டு சட்டம் என்ன சொல்கிறதோ அதன்படி நீதி சொல்வாள். உன்னுடைய சட்டம் மேட்டுக்குடி மக்களுக்காக வகுக்கப்பட்ட சட்டம் தானே இருக்கிறேன் நான். உன்னுடைய சட்டம் இட் இஸ் ஃபார் ஹூம்? கார்ப்பரேட். இட் இஸ் ஃபார் த கார்ப்பரேட்ஸ். அதனால் போபால் முதலாளி வெளியே போகலாம், தூத்துக்குடி முதலாளி வெளியே போகலாம், பாதுகாப்பாக இருக்கலாம், நாம் சாகலாம். என்னடா இவ்வளவு பெரிய பாராளுமன்றம் இவ்வளவு பெரிய புடுங்கியெல்லாம் வச்சிருக்கீங்களே, ஏதாவது அடிமட்ட மக்களுக்காக உள்ளதா இந்த சட்டம்? 500 பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாதி பேர் கிரிமினல்கள் என்று சீன அதிபர் சொன்னார், சிங்கப்பூர் அதிபர் சொன்னார். கொதித்தார்கள். அவமானப்படுத்தி விட்டீர்கள் எங்களுடைய நாட்டை. உண்மையா இல்லையா என்று பேச மாட்டேங்கிற அவமானப்படுத்தி விட்டோம். உடனே அயல் விவகார மந்திரியை வைத்து அவனை கூப்பிட்டு சொன்னால் செய்ய போய்விட்டதா? உன்னுடைய மானம் நின்று விட்டதா? இங்கே இருக்கிறவனெல்லாம் பாதி கிரிமினல் தானே இருக்கிறான், கிரிமினல் தான் இருக்கிறான். சட்டத்திற்கும் இதற்கும் சம்பந்தமே கிடையாது. சட்டம் என்பது மேட்டுக்குடி மக்களுக்காக ஆக்கப்படுகிறது. 12 மணி நேரம் வேலை செய்வதற்கான தொழிலாளி வேலை செய்வதற்கான சட்டத்தை தமிழ்நாடு அரசு ஆக்கியது என்பதை விட கேவலமான ஒரு நிலைப்பாடு ஸ்டாலினுக்கு தேவையில்லை. பிறகு அது திரும்ப பெறப்பட்டது என்பது வேறு. எவனோ ஒரு தென்கொரிய முதலாளி எனக்கு அதிக நேரம் வேலை செய்வதற்கு உன்னுடைய நாட்டில் வசதி இல்லை, அப்படி தருவதாக இருந்தால் நான் வருகிறேன் என்று சொன்னால் 12 மணி நேரம் வேலை செய்து சட்டம் போடுகிறார். சட்டம் யாருக்காக? இப்பொழுது நான் கேட்கிறேன், இந்த சட்டம் என்பது தொழிலாளிகளுக்கு எதிராகவா, வெளிநாட்டு முதலாளிகளுக்கு ஆதரவாகவா, தொழிலாளிகளுக்கு இசைவாகவா? சொல்லு. ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லா என்று எப்படி சொல்லுகிறாய்? இதெல்லவா பேச வேண்டும்? யூடியூப்பில் என்னென்னமோ பேசுகிறார், என்னென்னமோ பேசுகிறான். பேச வேண்டியது இது என்று சொல்கிறேன் நான். நம்முடைய நாட்டில் சட்டம் என்பது எல்லாருக்கும் ஒரு மாதிரியானதாக இல்லை என்பது என்னுடைய கருத்து. ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லா என்பது பெரிய பொய், பெரிய பொய். அது சரியாக இருந்தால் 12 மணி நேரம் வேலை செய்யறது ஆக்க மாட்டார். போபால் முதலாளி தப்ப முடியாது, தூத்துக்குடி முதலாளி தப்ப முடியாது, எவனுமே தப்ப முடியாது. ஆகவே வசதி மிகுந்த வர்க்கத்திற்காக இந்த அரசாங்கம் இருக்கிறது. நம்ம எல்லாம் 500 ரூபாய் கொடுத்து விலைக்கு வாங்கி கொள்வது, ஜாதியின் பேரால் விலைக்கு வாங்குறது, மதத்தின் பேரால் விலைக்கு வாங்குறது, பிறகத்தின் பேரால் விலைக்கு வாங்குறது. பிறகு அவர்கள் யாருக்காக ஆள வேண்டுமோ அவர்களுக்காக ஆளுகிறார்கள். ஒரு எலான் மஸ்க், அவன் பேர் எலான் மஸ்க் தானே, அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறான். அதானி இந்திய தேர்தலை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறான். அப்புறம் இந்த நாடு எங்கே விளங்கும்? இது என்ன ஜனநாயகம் என்று? குப்பை ஜனநாயகம், குப்பை ஜனநாயகம். அது யார் 2-10 முதலாளி தீர்மானிக்கிறான் இந்த நாட்டினுடைய பாராளுமன்றத்தையும் மற்றவற்றையும். அப்புறம் தேர்ந்தெடுக்கப்படுகிற பாதி கிரிமினலாக இருக்கிறான். என்ன பெருமை இருக்கிறது? இதையெல்லாம் சொல்லுகின்ற போதுதான் நான் உரியதை பேசுவதாக நினைக்கிறேன். நான் சும்மா முருகன் மாநாடு நடத்தினா, முருகன் மாநாடு நடத்தினா என்னன்னு கேட்குறேன். நீ தமிழ்நாடு தமிழ் சமயங்கள் அறநிலையத்துறை என்று மாற்றி இந்து மதம் தமிழனுக்கு உரியதில்லை என்று சொல்ல அவன் தன்னால் போய்விடுவான், தன்னால் போய்விடுவான். நம்ம இந்துவா இல்லையான்னு முதலமைச்சருக்கு தெரியாதே. சேகர்பாபுக்கு தெரிய வேண்டாம். சேகர்பாபு அடியாளாக இருந்து அமைச்சரானவர். இவருக்கு தெரியாதே. நீ ஒன்றும் வேண்டாம். தமிழன் சமயம் வேறு, இந்து மதம் என்பது வேத மதம், வேத மதம் என்பது சமக்கிருத மதம், சமக்கிருத மதம் என்பது பிராமணனின் மதம். ஆகவே இது அவர்களின் மதம், அது ஆரிய மதம், அதுதான் இந்து மதம். தமிழனின் மதம் சைவம் வைணவம் என்று சொல்லு. தமிழ் சமயங்கள் அறநிலையத்துறை என்று வை. பிறகு தன்னால் மோடிக்கு தலை கிருகு இருக்கும், சித்தாராமையாவுக்கும் கிருகு இருக்கும். சொல்லி பார்ப்போம். இந்துத்துவா தானாக போய்விடும். பிறகு வேல் எடுப்பது கோல் எடுப்பது இதெல்லாம் விட்டு விடுவார்கள். வேல் எடுத்து வா திராவிடத்தை கிளி என்றால் அப்புறம் முருகன் திராவிடத்தை கிழித்து விட்டு பீகார்லையா போயிருப்பார். ஆனால் அதே மேடையில் அதிமுக தலைவர்கள் இருந்தாங்க, இருக்காங்க. அவங்க அதாவது நாகரிகம் கருதி பேசலைங்கிறாங்க. இந்த இதுவே தான் நடக்கும். இன்னொரு கட்சிக்காரனையும் கூட்டியாந்து வச்சுருக்கமே, அவனுக்கு உடன்பாடா? அவன் அண்ணாவை போஸ்டரில் போடுறான், பெரியாரை போடுறான், அதிமுகன்னு பேர் வச்சுருக்கான், அவனை வச்சுக்கின்னு பேசலாமான்னு இவங்களுக்கு இல்லை. சரி, நம்ம இந்த இடத்துல சண்டே அடிச்சு அதுதான் பேசுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும் இல்லை, இவங்க ஏன் போகிறாங்க? அது தெரியாது. இவங்க போகக்கூடாது.
அதாவது நாகரிகம் இல்லாத கூட்டத்தில் நாம் கலந்து கொள்ளக்கூடாது. அவன் கருத்தை பேசுவதற்கு நீ வேற கட்சி, நாங்கள் வேற கட்சி, நம்ம 2 பேருக்கும் பொதுவானதை பேச முடியும்னா 2 பேர் மேடையில் இருக்கான். பொதுவானதை பேச முடியாதுன்னா அப்புறம் எதுக்கு ஓ மேடைக்கு நான் வரணும், இனி அடுத்த தடவை போக மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா ஒரு தடவை சூடு காட்டியிருக்காங்கல்ல, ரொம்ப ஒன்றுமே இல்லைங்க. அதாவது ரொம்ப கேவலமாக நடக்குது அரசியல். மதத்தின் பேரால், ஜாதியின் பேரால், பிறவற்றின் பேரால் எல்லாம் வச்சுக்கா. மதம் தப்புங்கிறது என்னுடைய கருத்து கிடையாது. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட கொள்கையை கூடுகிற ஒரு கூட்டம், கடைபிடிக்கிற ஒரு கூட்டம், அது இல்லை. அதெல்லாம் தனியாக வச்சுக்க. உன் ஜாதி, உன் மதம், உன்னுடைய சின்ன சின்ன வேறுபாடுகள், இனக்குழுக்கள் எல்லாவற்றையும் தனியாக வைத்துக்கொள், சமூக வாழ்க்கையில் வைத்துக்கொள். அதை பற்றி நீ கடைபிடிக்கிறத யாரும் கேட்க முடியாது. உன் விருப்பம் அது. அது வேண்டாம் என்று சொல்லுகின்ற காலத்தில் மாறு. அது இல்லை. எனக்கு எந்த மதத்தின் மீதும் பெரிய பிடிப்பெல்லாம் கிடையாது. ஆனாலும் கூட மதத்தின் பேரால் எதற்கு அரசியல் நடத்தணும்? எவ்வளவு மனித வாழ்வு வீணாக போகுது. அதனால் அறிவான தலைவர்கள் இல்லை. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. படிக்காத காலத்தில் நேரு வந்திருக்கிறாரு, காந்தி வந்திருக்கிறாரு, திலகர் வந்திருக்கிறாரு. தமிழ் இந்தியனே படிக்கலை. அவ்வளவு சிறந்த தலைவர்கள் வந்திருக்காரு. எல்லாம் படித்திருக்கிற காலத்தில் மக்களெல்லாம் அறிஞர்களாக மாறிவிட்டார்கள், தலைவர்களெல்லாம் முட்டாள்களாக. ஒருத்தன் ஆடு மாடு மாநாடு நடத்துகிறான், ஒருத்தன் இந்துக்களின் மாநாடு நடத்துகிறான். ஆகாத இன்றைக்கு 20% மக்கள் இரவு உணவு இல்லாமல் படுக்க போகிறார்கள். பேசுத நீ 9% வளர்ச்சி என்று சொல்கிறாயே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே. 9% வளர்ச்சி எது? முதலாளிகளின் வளர்ச்சி, அடிமட்ட மக்களின் வளர்ச்சி. அது யாருடைய வளர்ச்சி? எந்த வளர்ச்சியை நீ 9% வளர்ச்சி என்று சொல்கிறாய்? பெருமுதலாளிகளின் வளர்ச்சியின் காரணமாக 9% காட்டுகிறாய். அது அடிமட்ட மக்களினுடைய நிலைப்பாட்டில் எந்த மாறுதலை ஏற்படுத்துகிறோமா? கிராமங்களுக்கு போய் பார்ப்போம். சும்மா பிடித்து கொண்டு பேசுகிறாய். அப்புறம் மேடையை நடத்துகிறீர்கள். அவர் ஸ்டாலின் அப்பா கம்யூனிஸ்டாக போக இருந்தவர் இப்படி ஆகிவிட்டாராம். எல்லாம் வெறும் பேச்சு, அவ்வளவு. நிறைய ஒரு கேள்வி. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்து கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு. இன்னும் சீரியஸான ஒரு அரசியல் இறங்கல அப்படிங்கிற ஒரு பார்வைதான் முன்வைக்கப்படுது. இந்த சூழலில் ஆகஸ்ட் 15க்கு அப்புறமா தமிழ்நாடு முழுவதும் நான் சுற்றுப்பயணம் போகிறேன்னு சொல்கிறார் இல்லையா? அவர் சுற்றுப்பயணம் போகிறோம், கூட்டம் பெருங்கூட்டம் கூடும், அதில் ஒன்றும் மாறுதல் இல்லை. அவர் என்ன சொல்லுகிறார் என்பது அதிர்வை ஏற்படுத்த வேண்டும். ஏங்க, புத்தன் ஒரு மனிதன், அவன் ஒரு கருத்து வைத்தான். உலகத்தின் பாதி நாடுகள் அவனை பின்பற்றுகின்றன. என்ன சொல்லுகிறாய் என்பதுதான் மனிதனை மடைமாற்றுவதற்கு நீ என்ன சொல்லுகிறாய் என்பதுதான் கேள்வி. சும்மா வெட்டி பேச்சு, நான் பெரியாரையும் பின்பற்றுவேன், அம்பேத்கரையும் பின்பற்றுவேன், அம்பேத்கருக்கு ஒரு பெரிய ஓட்டு இருக்குது, அந்த மக்கள் இருக்கிறார்கள், அப்புறம் இந்த அம்மாவுக்கு வன்னியர் ஓட்டு இருக்குது, அந்த அம்மாவுக்கு தேவர் ஓட்டு இருக்குது, இவர்களெல்லாம் அட்டையிலே வைத்து கொண்டு இவர்களெல்லாம் எனக்கு போட்டு விடுவார்கள் என்று நம்புவது எனக்கு அவ்வளவு பெரிய அறிவான போக்காக தெரியவில்லை. வா, இந்த நாட்டினுடைய இப்பொழுது நான் சொல்லுகிறேன், யாருக்காக சட்டம் வைத்திருக்கிறாய்? மேட்டுக்குடி மக்களுக்காக சட்டம் வைத்திருக்கிறாய். அப்புறம் என்ன சட்டம் எல்லாருக்கும் சமம் என்று சொல்வது ஒரு பெரிய பித்தலாட்டம் என்று நான் சொல்லுகிறேன். சொல்லு, இந்த மாதிரி கருத்துக்களை சொல்லு, மக்களை மடைமாற்று, இந்த பழைய அழுகி போன சமூகத்திலிருந்து மாறுதலை கொண்டு வா. ஒன்றும் இல்லை, நீ நடிகர் என்பதனால் கூட்டம் வரும், நயன்தாரா வந்தாலும் கூட்டம் வரும். நீ போன மறுநாள் நயன்தாராவை ஒரு ஊர்வலம் வந்து அவள் ஒரு கட்சி ஆரம்பித்து விட்டால் இதே கூட்டம் நயன்தாராவுக்கு இன்னும் கூடுதலாக வரும். ஆமாம், எல்லா ஆம்பளையும் அங்கே இருந்துருவேன். அதனால இது கூட்டத்தை கூட்டலாம், பிறகு கூட்டம் காலியாகிவிடும். எவ்வளவு கூட்டத்தையும் விஜயகாந்த் கூட்டிய போது 10% வாக்கு தான் பெற முடிந்தது. விஜய் எத்தனை சதவீதம் பெறுவார்? 10 தான். இது தெரியல, இதை ஒட்டித்தான் இருக்க. நீ எந்த மடைமாற்றம் செய்வதற்குரிய கருத்து உன்னிடம் என்ன இருக்கிறது? சும்மா அவன் சொல்லுவதை நாமும் சொல்லிக்கொண்டு அவன் அதைத்தானே வைத்துக்கொண்டு பிழைப்பு நடத்துகிறான். அதையே வைத்துக்கொண்டு என்ன மாறுதல் செய்ய வேண்டும்? நாடு தலைகீழாக எப்படி பெறல வேண்டும்? அடிமட்ட மக்களுக்கான வாழ்க்கை என்ன? அவர்கள் தான் பெரும்பகுதி. 10% மேட்டுக்குடி மக்கள் இருக்கிறான், அப்புறம் ஒரு 20-30% நடுத்தட்டு மக்கள் இருக்கிறான். அவங்களுக்கெல்லாம் வசதி மற்றவை தான் காரணம், அவனுக்கு தேவை. மற்றவர்கள்லாம் ரொம்ப அடிநிலையில் தான் இருக்கிறார்கள். எப்படி எதையெல்லாம் மாற்றுவது, எதையெல்லாம் நம்முடைய கல்விக்கூடங்கள், அடிமட்ட மக்களுக்கான கல்விக்கூடங்கள் சிறப்பாக இல்லாத காரணத்தினாலே தான் ஆங்கில பள்ளிகள் வளருகின்றன. நம்முடைய அரசு பள்ளிகள், அரசு கல்லூரிகள் இயங்குகிற விதங்களெல்லாம் சொல்லுகிறார்கள், ரொம்ப அநியாயமாக இருக்கிறது. இன்ஜினியரிங் கல்லூரிக்கெல்லாம் அவர்கள் அரசு பணம் கொடுக்கிறார்கள், உதவி பணம். அதை வாங்கி அந்த இன்ஜினியரிங் கல்லூரி முதலாளிகள் எடுத்துக்கொள்கிறார்கள். இவர்கள் கல்லூரிக்கே போவதில்லை.
கற்பிப்பதில்லை. ஆசிரியர்களே இல்லை பல பள்ளிக்கூடங்களில். அதுக்கெல்லாம் நான் சான்றுகள் திரட்டி வச்சிருந்தேன். பள்ளிக்கூடங்களுக்கே இவர்கள் போவதில்லை. அப்புறம் எழுதுவார்கள், எப்படியோ சரி அப்படியே ஓடுது. நம்முடைய கலைக்கல்லூரிகளெல்லாம் 1000 கொடுக்குறாரு, அவ்வளோதான். கல்வியினுடைய தரம் அரசு கல்லூரிகளில் மற்றவற்றில் ஒன்றிலும் இல்லை. அரசு நடத்துகின்ற மால் அட்மினிஸ்ட்ரேஷன் 1, கரப்ஷன் 2, அப்புறம் இந்த மாதிரி இது 2ம் மால் அட்மினிஸ்ட்ரேஷனும் கரப்ஷன் இருந்தால் போதும், நாட்டை தின்று விடும். இது 2னுடைய மூலம் நம்முடைய திமுக. விஜயோட அந்த சுற்றுப்பயணம் வந்து அவர் கை கொடுக்குன்னு நினைக்கிறீங்களா அரசியலில்? கை கொடுப்பது என்றால் புதிய கருத்துக்களை இந்த முதல்ல அந்த ஒரு முட்டாள் ஆரோக்கிய ஞானம் வச்சுருக்காங்க. அவன் பாமகவை கவுத்து விட்டு வந்தவனை இவர் கொண்டாந்து வைத்திருந்தான். அவனை முதலமைச்சராக இருக்கிறேன் என்று ஆக்கி விட்டாரா? அதோடு முடிந்தது பாமக. அதே ஆளை கொண்டாந்து இங்கே வச்சுக்கலாம். நம்ம பார்ப்போம்ல, நல்ல அந்த வீட்டை கட்டினவரா, நல்ல கட்டுமானம் நல்லா பண்ணுவார், நம்ம வச்சுக்குவோம். அது கட்டினாரு, மாறி விரிசல் விட்டுருச்சு அப்படின்னா அப்புறம் அவனை கொண்டாந்து நம்ம கட்ட சொல்லி என்ன செய்யுது? அவன் ஒரு பெரிய ஏதோ 10 கோடி 5 கோடி பணம் கொடுக்குறாரு, நல்ல அறிவுடையவனையாவது எடுத்துக்கொள். முன்பு தலைவர்கள் சிந்திப்பார்கள், அப்புறம் ஸ்ட்ராட்டஜி அவர்களுடைய கட்சிக்குள்ளே. இப்போ அப்படியெல்லாம் இல்லை. எல்லா தலைவர்களும் கட்சியை பற்றியே பேச்சில்லை, பொதுக்குழுவை பற்றி பேச்சில்லை. பொதுக்குழுவில் ஆட்டுக்கறி போட வேண்டியது, சரியா? மூளை, ஆட்டுக்கறி, விரால் மீன் எல்லாம் போட வேண்டியது. அவன் சாப்பிட்டு விட்டு வீட்டுக்கு போக வேண்டியது. கை தூக்குவது ஒன்று தான் பொதுக்குழுவுக்கு வேலை. ஒரு கட்சியிலாவது ஒரு பொதுக்குழுவிலாவது விவாதம் நடந்து அவன் கேள்விகள் கேட்டு அந்த தீர்மானங்கள் மாற்றப்பட்டன என்ற வரலாறு உண்டா? ஒரு கட்சியிலாவது எங்கேயும் கிடையாது. அதனால் பொதுக்குழு வேஸ்ட்டு. அதெல்லாம் தலைவர்கள் வந்து நமக்கு அடித்து வச்சுருக்கோம், வருத்தப்படுறேன். அதனால் ஒரு நாளைக்கு ஆட்டுக்கறி, மூளை, விரால் மீனெல்லாம் போடுவதற்குரிய களம் பொதுக்குழு. செயற்குழு அதை விட மோசம். சும்மா அவர் 4 பேரை வைத்துக்கொண்டு, விவரம் தெரிந்தவர்களை வைத்துக்கொண்டு ஆட்சிக்கு எந்த முட்டாளும் வரலாம். வெள்ளைக்காரன் ஆக்கி வைத்திருக்கிற முறை என்னவென்றால், அதுக்காக தான் படித்தவனை பூரா உருவாக்கி அவனை அடிமட்டத்திலேருந்து பயிற்சி கொடுத்து, வெறும் படிப்பு ஐஏஎஸ் படிப்பு ஒன்றும் பெரிய படிப்பு இல்லை. ஐஏஎஸ் படித்த அதிகாரிகள் அறிவுடையவர்களாக இருந்து நான் பார்ப்பதில்லை. சில பேர் இருப்பார்களே தவிர, அவனுக்கு பயிற்சி கொடுத்து அவனை ரெவென்யூ ஆஃபீஸர்லேருந்து அப்புறம் துணை கலெக்டராக்கி பல்வேறு துறைகளில் போட்டு செயலகத்தில் கொண்டு வந்து பல்வேறு துறைகளை கவனிக்க வைத்து பெரிய அனுபவம். நீண்ட நாள் நாமும் அரசியல் இருக்கிறதோ அனுபவம் பெறுவதோ அவனும் பெறுகிறான். பெற்ற பிறகு நிலையான அவர்கள் இந்த கட்டமைப்பை நடத்துகிறார்கள். அவன் தான் நிதிநிலை அறிக்கை தயாரிக்கிறான், அவன் தான் விவசாய அறிக்கை தயாரிக்கிறான், அவன் தான் எல்லாம் பண்ணுகிறான். இவர்கள் சும்மா அப்படியே பேசி கொண்டிருந்து விட்டு கொள்ளையடித்து விட்டு, அதுவும் நல்லவனையும் வைத்துக் கொள்வதில்லை, அறிவுள்ளவனையும் வைத்துக் கொள்வதில்லை. எவனெல்லாம் சொன்னது கேட்பானோ அவனை வைத்துக்கொண்டு நாட்டை நாசமாக்குகிறார்களே தவிர, நாடு வளர்ந்திருக்கிறது என்றால் சந்தை நிலையில் வளர்ந்திருக்கிறது. எல்லா மனிதர்களும் முயற்சி செய்கிறார்கள், எல்லா மக்களும் வசதியை அடைய முனைகிறார்கள். அதிலே அவர்கள் முன்னுக்கு வருகிறார்கள், அவர்கள் வரி கட்டுகிறார்கள், அரசாங்கத்திற்கு கூடுதல் வரி வருகிறது. அப்புறம் அவர்களுடைய செல்வம் பெறுகிற போது அவருடைய கார்களை ஓட்டுவதற்கு சாலைகள் போட வேண்டியிருக்கிறது. அப்புறம் பல விமானங்கள் இவர்களுக்காக பறக்கின்றன. எல்லாம் பார்த்தீர்கள் என்றால், மறுபடியும் நான் ரொம்ப மோசமான கிராமங்களுக்குள்ளே போயிருக்கேன். தேர்தல் சமயங்கள் எல்லாம் எல்லா வண்டிகளை எல்லா ஊர்களுக்கும் போகின்ற காரணத்தினால் அவர்களை பார்த்து கொண்டே போகும். இப்படி ரோட்டில் உட்கார்ந்து கொண்டு காலை வெளிப்புறமாக நீட்டி கொண்டு கார் போவதற்கு இடம் இருக்கும், வாட்டுக்கு இந்த இதில் பாக்குறல் இடிச்சுக்கிட்டு இருப்பா, பாக்கு போட்டுருக்கு. அந்த வறுமை, அந்த தோலினுடைய சுருக்கம், அதனுடைய இதெல்லாம் எவனும் சிந்திப்பதில்லை. அவளுக்கும் ஏதோ சொல்லி அவன் மகனை தன்னை கட்டி ஓட்டு போட கூட்டியாக தர்றாங்க. மனிதர்கள் அடிப்படை தேவைகளை அடைந்து நிம்மதியாக ஒரு குடும்பமாக இயல்பாக வாழ்வதற்குரிய ஆட்சி அமைப்பு இல்லை. நான் சண்டைக்கு கிளம்பிடுறேன், ஈரான் மாதிரி, இஸ்ரேல் மாதிரி நிம்மதியாக இருக்க முடியாது. இல்லைன்னா இங்கே வறுமை பிடிங்கி தின்னும். ரொம்ப நன்றி. அவன் நேரத்துக்கு பல்வேறு தேவையான